அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மனுஷி படத்தில் ஆட்சேப காட்சிகள் எவை என்று சென்சார் போர்டுக்கு ஹைகோர்ட் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் கிராஸ் ரோட் பிலிம் கம்பெனி தயாரித்திருக்கிறது. படத்தை இயக்குனர் கோபி நயினார் இயக்கியிருக்கிறார். படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்திருக்கிறார். பயங்கரவாதி என்ற சந்தேகத்துல பெண் ஒருவர் காவல் நிலையத்துக்கு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவது குறித்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் படத்தினுடைய ட்ரெய்லர் என்பது வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் மாநில அரசை மோசமாக சித்தரித்துள்ளதாகவும் கம்யூனிஸ்ட கொள்கை குழப்பம் விளைவிக்கும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் படத்துக்கு சென்சார் போர்டு அந்த சான்று வழங்க மறுத்துவிட்டது. இதை எதிர்த்தும் நிபுணர் குழு அமைத்த படத்தை மீண்டும் சென்சார் செய்ய கோரி அளித்த மனுவை பரிசீலிக்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிட கோரியும் பட தயாரிப்பாளர் வெற்றிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில சென்சார் சான்று மறுத்து உத்தரவு பிறப்பிக்கும் முன் சென்சார் போர்டு தன் தரப்பு விளக்கத்தை அவகாசம் கேட்க எந்த ஒரு அவகாசம் வழங்கவில்லை எனவும் சென்சார் போர்டினுடைய உறுப்பினர்கள் தனிப்பட்ட கருத்துக்களை தனக்கு தெரிவிக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பேச்சு சுதந்திர வரம்புக்குள்ள வராத காட்சிகளை எடிட் செய்ய தயாராக இருப்பதாகவும் படத்தை மறு ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க கோரிய தனது விண்ணப்பத்தின் மீது விரிவான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது படத்துக்கு சென்சார் சான்று வழங்க மறுத்து பிறப்பித்த உத்தரவு எந்த காட்சிகள் எந்த வசனங்கள் ஆட்சேபனைக்குரியவை என குறிப்பிடவில்லை என வெற்றிமாறன் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் அரசு கொள்கைகளுக்கு அவதூறு விளைவிக்கும் வகையிலும் நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக உள்ள காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இரு தரப்பு வாதங்கள் கேட்ட நீதிபதி அந்த ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என குறிப்பிடாமல் எடிட் செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய முடியும் என்று சென்சார் போர்டு வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆட்சேபக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என்று குறிப்பிட்டு தெரிவித்தால் மட்டுமே அந்த காட்சியை மாற்றி அமைக்க முடியும் என அவர் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த காட்சிகள் மற்றும் வசனங்களை மனதாருக்கு தெரிவிப்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல மனதாரர்களோட திரைப்படத்தை பார்த்து ஆட்சேபருக்குரிய காட்சிகள் வசனங்களை சுட்டிக்காட்டலாம் என்று யோசனை தெரிவித்த நீதிபதி இந்த மனு மீதான உத்தரவை வருகிற ஜூன் 11ஆம் தேதி பிறப்பிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.